திருக்குறள் பொதுமறை எப்படி அவர் எந்த காலேஜில் பிஹெச்டி வாங்கினார், எந்த டிகிரி படித்தார், எழுத்தறிவித்தவன் இறைவனாவா? அவர் வந்து இறைவன் மூலமாக எழுத்தை படிச்சுக்கிட்டாரு, அதன் மூலியமாக இத்தனை பொக்கிஷத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அது மாதிரி நம்ம ஏதோ எழுத பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதை எடுத்தாவது நம்ம உலக மக்களுக்கும் இன்னும் எளிமையாக எடுத்து செல்ல வேண்டும். உங்களை போன்றவர்கள் எல்லாருமே அதை தான் செஞ்சுட்ருக்கீங்க. திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் எல்லாமே நீங்களாம் தந்துட்டுருக்கீங்க, எனக்கு தெரியும். நீங்களாம் ஒரு சிறந்த ஊடகம். நீங்களாம் திருவள்ளுவர் ஆட்சி பெற்றவர்கள் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே எனக்கு எப்பொழுது அந்த திருமூலருடைய அந்த நூலில் குறிக்கப்பட்டதோ அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அங்குதான் திருமூலருடைய முன்னுரையில் இவருடைய இயற்பெயர் அங்கு அந்த முன்னுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, திரவிஞ்சை எப்படி நம்மளை கணக்கில் நான் தேடிட்டு இருந்தது எங்கே உண்மையாக நான் தேடினேன். முன்பே கண்டுபிடிச்சிருந்தாலும் என் கண்ணுக்கு படுத்து எல்லாரோட கண்ணுக்கு பட்டிருக்கும். ஆனால் வெளிக்கொண்டு வரதுக்கு சாதனங்கள் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை தான் சொல்ல வேண்டும். எனவே அந்த திருமூலருடைய முன்னுரையில் அவர் எழுதுகிறார். ஒரு 1905 பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி எப்போ ஓலைச்சுவடியிலிருந்து அதை எடுத்துருப்பாங்க. அந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு, கிமு 75, கிபி 35, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஆண்டுகள் அந்த நாட்டை ஆண்ட கருங்கை ஒழ்வாள் பெரும்பெயர் வழுதி அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனுடைய அரச சபையில் நெடுமாறன் என்ற ஒரு புலவர் இருக்கிறார். அந்த புலவர் அரசனுடைய ஆணையை ஏற்று வெண்சாமரம் பொருத்தி கூட்டிய யானை மீது அமர்ந்து வள்ளுவனுடைய வாயால் அரசனது ஆணையை அறிவிப்பான். எதுக்கு கேட்டீங்கன்னா, அப்போது அந்த பாண்டிய மன்னன் 2500 இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே இருந்த வள்ளுவனுடைய வாய்ச்சொல் பலிக்கும் என்று அவர் தெரிந்திருப்பார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் மூலமாக எப்படியாவது அறிந்திருப்பார்கள் என்றுதான் அந்த வள்ளுவனுடைய அவர் பேரவைத் தலைவராக பாண்டியன் அரசு சபையில் இருக்கிறார். அவருடைய அரசு ஆணையை யானை மீது அமர்ந்து அரசு ஆணையை இவர் படிப்பார். மக்கள் எல்லாம் கேட்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசன் எழுதின இந்த ஆணையானது இவனுடைய வாக்கு மூலம் சென்றால் கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா இப்போ நாம் எத்தனை அரசாணையை வெளியிடுறோம், சைன் பண்ணி கெசட் எத்தனை நடக்குது? ஒன்றும் நடக்கிறது கிடையாது. 10ல் 1 2 தான் நடக்குது. இல்லை பேருக்காக காலத்தை ஓட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அரசவையில் இவருடைய அவர் முக்கியத்துவம் கொடுத்து அந்த யானை மீது அமர வச்சு இவருடைய அரசு ஆணையை உலக மக்களுக்கு அல்லது அந்த பாண்டிய நாட்டுக்கு சென்று வாசித்து வருவார். வள்ளுவன் வாக்கு பலிக்கும், வள்ளுவன் சொல்லே சொல் மாணிக்க கல்லைகள். நான் சொல்ல கிடையாது, முன்னோர்கள் யாரோ சொல்லியிருக்காங்க. அதுதான் வழி வழியாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அந்த அரசவையில் கடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொதுமறை அல்லது ஏதாவது அவர் செஞ்சு அவருடைய அறிவு நாலேஜ் சிறந்த மாணவியல் நிபுணர் அவர், வைத்தியர் அவர், அதனால தான் அரசவை பேரவைத் தலைவர்.